அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முத்துராஜ். நான் அக்டோபர் பேஜ் ஸ்டூடெண்ட். இதுக்கு முன்னாடி நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் அதை பேஸ் பண்ணிட்டு ட்ரெண்ட் லைனு அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும், அதை பேஸ் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ நம்ம டெலிகிராம் இதில் இன்ஸ்டாவிலையும் டெலிகிராம்லேயும் ராஜ் ப்ரோவுடைய இதெல்லாம் பார்த்தேன், அனலைஸ் எல்லாம் அடுத்தடுத்து மார்க்கெட்டோடைய பேட்டர்ன் இதெல்லாம் ஏபிசி என்ன ஏதுன்னு தெரியல. ஹார்மோனிக்னால ஓகே, எவ்வளோ மார்க்கெட்டில் நான் ஆல்மோஸ்ட் கற்றுக்கிறதுக்கு மட்டுமே 1.5 லட்சத்துக்கு மேலே நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இங்கே போய் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டால், நான் ஃபஸ்ட்டு இதில் ஃபீஸ் இல்லைன்னு போனோன்னே குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். பட் தீபாவளி ஆஃபரில் ஒரு 5,500 அப்படின்னாங்க. 5,500 ஹார்மோனிக் இது என்ன இருக்க போகுது? ஏன்னா வேல்யூ கம்மியாக இருக்குது, அமௌண்ட் ஃபீஸ் கம்மியாக இருக்குது. அவ்வளோ இருக்குன்னா அப்போ எவ்வளோ சொல்லித்தரப்போகிறாங்க? ஏதோ ஒன்று சொல்லித்தருவாங்க சும்மா அப்படி அவ்வளோதான் ஏன் அப்படின்னு சரி ஏதோ ஒன்று சொல்லித்தரதை கற்றுக்கலாம் அப்படின்னு போனேன். பட் 5,500 அவங்க சொல்லி கொடுத்தது ஒரு 5 லட்ச ரூபாய்க்கான ஒரு கோர்ஸு. இதை நீங்கள் மார்க்கெட்டில் ஹார்மோனிக்கை கற்றுக்கிட்டா இது மற்ற எல்லா ஒரு ஸ்ட்ராட்டஜிலையும் ஹார்மோனிக்கு மட்டும்தான் அக்யூரன்சி லெவல் பர்ஃபெக்டாக இருக்குது. போய் மார்க்கெட் இதில் பார்த்தா ராஜ் ப்ரோ இதெல்லாம் கற்றுக்கிட்டான். ஒரு 20 நாள் 25 நாள் ஆச்சு. அதுக்கடுத்து போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அசைன்மெண்ட் பண்ணி பார்த்தா தெரியுது ஒவ்வொரு சார்ட்லையுமே அக்யூரேட்டாக. இப்போ ஒரு ட்ரெண்ட் லைனில் ரிவர்ஸ் இதில் எங்கன்னா ஆகும், என்ன ஏதுன்னா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம், சப்போர்ட்டு இது ரெசிஸ்டண்ட்டு அப்படின்னு. இதில் ஹார்மோனிக்கில் எந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவர்சல் ஜோனே வரையலாம். அதெல்லாம் ஃபுல்லாக அசைன்மெண்ட் பண்ண எனக்கே ரொம்ப எக்ஸாக்டாக ஆயிடுச்சு மார்க்கெட்டில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி அசைன்மெண்ட் பண்ணுறதுல ராஜ் ப்ரோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அசைன்மெண்ட் பண்ணுனாத்த இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்குன்னு சொன்னா தானே இன்னி நம்ம ட்ரேட் எடுக்கிறப்ப பயம் இல்லாமல் எடுக்க முடியும். அதனால் அசைன்மெண்ட் இதில் ராஜ் ப்ரோ கண்டிஷனாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. இன்னொன்று நினச்சி பார்த்தேன். இப்போ நம்ம இதில் ஒரு 150 பேர் 200 பேர் கிளாஸில் இருக்காங்கன்னா ஒருத்தவங்க 50 சார்ட் அசைன்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாலும் ஒரு 100 பேருக்கு என்னாச்சுங்க? அதை எல்லாத்தையுமே 1 by 1 சின்ன சின்ன மிஸ்டேக்கை கூட குறித்து அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அசைன்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு மட்டுமே எடுத்துக்கிறாங்க. இப்போ அவ்வளோ கற்றுக்கிட்டவங்க மார்க்கெட்டை நமக்கு சொல்லித்தராமல் அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து ட்ரேட் எடுத்து பெரிய சக்ஸஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாதா? பட் அங்கே இதில் போய் பார்த்தீங்கன்னா அதுதான் தெரியும். அங்கே அவங்களுடைய மனசு ஒன்றே ஒன்றுதான். இது வரைக்கும் தமிழ் இதில் லாஸ் பண்ணவங்க இனிமேல் அடுத்தடுத்து வர்றதில் லாஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரே ஒரு மென்டாலிட்டி இருக்குது. பார்த்தீங்களா? ராஜ் ப்ரோ ஹேண்ட்ஸ் அப். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறை வரைக்குமே நீங்கள் செய்கிற அந்த ஒரு நல்ல காரியம் அவங்களுக்கு பிரதிபலிக்கும். எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அடுத்து இப்போ புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நான் ஒன்றுதே சொல்ல தர முடியும். நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று ராஜ் ப்ரோட்ட கற்றுக்கங்க. ராஜ் ப்ரோ சொல்கிற அசைன்மெண்ட் இதை மட்டும் ப்ராப்பராக பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துலேயே நீங்கள் நல்ல ஒரு ட்ரேடராக கண்டிப்பாக வர முடியும். போனோம், ஏதோ ட்ரேட் எடுத்தோம், லாஸ் பண்ணணும், அடுத்து திரும்பி ஒரு 10 நாள் கழிச்சு வந்தோம், ஒரு இன்வெஸ்ட் பண்ணோம், அதையும் லாஸ் பண்ணோம்ன்றதுக்கு பதிலாக எல்லாருமே ராஜ் ப்ரோட்ட ப்ராப்பராக கற்றுக்கங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணினீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் இந்த ஒரு மாதம் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த கற்றுக்கிறதுக்கான டைம் உங்கள் வாழ்க்கையோடைய ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குற வியூவே வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே மார்க்கெட்டில் ராஜ் ப்ரோட்ட கற்றுக்கங்க. கண்டிப்பான முறையில் உங்களுடைய லைஃபு அதுக்கடுத்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ கற்றுக்கிறதுக்குன்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க, சொல்லித்தருவாங்க. இப்போ மார்க்கெட்டில் சொல்லித்தரதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஃபஸ்ட்டு மோட்டிவ் என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு இனிஷியலாக அமௌண்ட் ஃபுல்லாக பே பண்ணிடணும். அமௌண்ட் வாங்கிட்டாங்க, அவங்க சொல்லித்தராங்க, அதோட முடிஞ்சு போச்சுல, அவ்வளோதானே. ஆனால் ராஜ் ப்ரோ அப்படி இருக்க மாட்டாங்க. அசைன்மெண்ட் பண்ணுங்க, எனக்கு கொடுத்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு எந்த அளவு நான்
ஒரு ஹானஸ்ட்டாக சொல்லித்தர முடியுமோ, உங்களுக்கு எந்த அளவு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு எபிலிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு தான் பார்ப்பாங்க. இப்போ அமௌண்ட் வாங்கிட்டாங்க, நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அதோட முடிஞ்சிச்சுல. அசைன்மெண்ட் பண்ணுங்க, இதெல்லாம் ஏன் ஸ்டிக்காக இருக்கணும்? ஸ்டிக்காக இருந்தால் இன்னும் 10 பேர் வந்து புதுசாக வரமாட்டாங்க. ஆனால் ராஜ் ப்ரோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்டா, நம்மளை நம்பி வந்தவங்க யாரும் வந்துட்டு ஏமாறக்கூடாது. நம்மளால என்ன லெவல் முடியுமோ அதை ஃபுல்லாக அவங்க கற்றுக்கிட்ட எல்லா இதையுமே நம்மளுக்கு சொல்லித்தராங்க. இந்த விஷயமும் வந்துட்டு ராஜ் ப்ரோட்ட ரொம்ப நல்ல விஷயம். ஸோ புதுசாக கற்றுக்கிறவங்க ஒன்றே ஒன்று, ஹார்மோனிக் கற்றுக்கங்க. அது ராஜ் ப்ரோட்ட கற்றுக்கங்க. மார்க்கெட்டில் அடுத்தடுத்து பெரிய ஒரு ப்ராஃபிட் பண்ணுங்க. அது வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இந்த ஒரு மாதத்தில் மட்டுக்கும் தெரியும். கற்றுக்கங்க. அதுக்கடுத்து லாஸ் வர்றதுக்கான பாசிபிளே இருக்காது. அது அடுத்தடுத்த ட்ரேடு இதெல்லாம் செட்டப்பெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து எமோஷனல் ட்ரேட் பண்ணாமல் கரெக்டாக ஹார்மோனிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ராஜ் ப்ரோ சொல்கிற மாதிரி கரெக்டாக வந்து எல்லாமே லேர்ன் பண்ணிக்கோங்க, அசைன்மெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வர்றவங்க கண்டிப்பான முறையில் ராஜ் ப்ரோட்ட கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.